நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மேம் மேம் ப்ளீஸ் மேம் மேம் ஒரே ஒரு வாட்டி நான் சொல்றதை கேளுங்க மேம். மேம் ப்ளீஸ் மேம் மேம் டேய் சொல்றா. மேம் மேம் ப்ளீஸ் மேம் 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 இத பாரு, பேசாத. இவ்ளோ பெரிய காரியத்தை செஞ்சுட்டு எப்படி நீ என்ன சும்மா இருக்க சொல்ற? எங்களெல்லாம் என்ன முட்டாள நடிச்சிட்டு இருக்கியா? ஐயோ அப்படி இல்ல மேம். என் சூழ்நிலை அப்படி பண்ண வேண்டியதா போயிடுச்சு மேம். ஒரே ஒரு வாட்டி கேளுங்க மேம். தப்பெல்லாம் நீ செஞ்சுட்டு சூழ்நிலை அது இதுன்னு சொல்வியா? இத பாரு, எப்படி இருந்தாலும் இந்த விஷயம் எல்லாருக்கும் ஒரு நாள் தெரிஞ்சுதான் ஆகணும். அப்ப தெரிஞ்சு அசிங்கப்படுறதுக்கு இப்பவே தெரிஞ்சு நீ வெளிய போ. எதுக்கு தேவையில்லாம ஒரு இயர் வேஸ்ட் பண்ற? மேம் வேணாம் மேம், மன்னிச்சு விட்டுருங்க மேம். இந்த விஷயம் மட்டும் எங்க அப்பாக்கு தெரிஞ்சதுன்னா உயிரையே விட்டுருவாரு மேம். இந்த மாதிரிலாம் நீ சென்டிமெண்டா பேசினா நான் உன்னை மன்னிச்சு விட்டுருவேன்னு நினைக்கிறியா? மேம் அவன் சொல்றது உண்மைதான் மேம். இது எவ்வளவு பெரிய இஷ்யூ ஆகும் தெரியுமா? மேம் தெரியும் மேம். ஆனா நாங்க எப்படியா பேசாத வெற்றி, இதுக்கு மேல எதுவும் பேசாத. மேம் மேம் ஒரே ஒரு வாட்டி ப்ளீஸ் மேம் நான் சொல்றதை கேளுங்க. வேணா வெற்றி, தயவு செஞ்சு போயிடு. மேம் ஒரே ஒரு வாட்டி எக்ஸ்கியூஸ் பண்ணுங்க மேம். நான் சொல்றதை கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க மேடம். நீ எழுந்துரு, முதல்ல எழுந்துருடி. என்ன நடிக்கிறியா? என்கிட்டயே வா. இந்த மாதிரிலாம் நீ நடிச்சா உன்னை பாவம் பார்த்து நான் விட்டுருவேன்னு நினைக்கிறியா? அது மட்டும் முடியாது. நீ செய்யறது எவ்வளவு பெரிய தப்புன்னு தெரியுமா? இது இப்பவே நிறுத்திக்கோ பழனி. அதான் உனக்கும் நல்லது, எல்லாருக்கும் நல்லது. இந்த விஷயம் எங்க அப்பாவுக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா அவர் தாங்கிக்கவே மாட்டார் மேம். நான் பாட்டு காலேஜ் வந்துட்டு போயிட்டு இருக்கேன் மேம். என்னால யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது மேம். என்ன அப்படியே விட்டுருங்க. வெற்றி சொல்றா மேம். இவன் என் ஃப்ரெண்டுன்றதுக்காக நான் இதை பண்ணல மேம். உண்மையிலே அவங்க அப்பா அம்மா ரொம்ப பாவம் மேம். இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சா உங்களால தாங்கிக்க முடியாது மேம். என்ன வெற்றி நீ பேசிட்டு இருக்க? மேனேஜ்மெண்ட்க்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா போலீஸ் கேஸ் ஆகும். இவனா போயிட்டானா இந்த காலேஜ்ல மட்டும்தான் இவனால படிக்க முடியாது. ஆனா அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இனிமே அவனால படிக்கவே முடியாத மாதிரி ஆயிடும். இதுதான் நீ எக்ஸ்பெக்ட் பண்றியா? இது பாரு, ப்ரொஃபசர்ஸ்லாம் ஏன் உங்ககிட்ட ஃப்ரெண்ட்லியா இருக்காங்கன்னு தெரியுமா? நீங்க செய்யற சின்ன சின்ன தப்புகள் எல்லாம் திருத்திக்க முடியுங்கிறதுக்காக தான். ஆனா இவ்ளோ பெரிய தப்பை செஞ்சுட்டு நாங்க அதை பார்த்துட்டு சும்மா இருக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அப்புறம் எங்க ப்ரொஃபஷனுக்கு நாங்க லாயலா இருக்க முடியாது. ஒரே ஒரு முறை அவங்க வீட்டுக்கு வந்து அவங்க அப்பா அம்மா பாருங்க மேம். அப்புறம் நீங்க என்ன கம்ப்ளைண்ட் வேணாலும் பண்ணிக்கோங்க மேம். எங்களுக்காக ஒரு 10 நிமிஷம் மேம் ப்ளீஸ் மேம். எங்க வந்து பார்த்தாலும் என் முடிவை என்னால மாத்திக்க முடியாது வெற்றி. முடிவு மாத்திக்க வேண்டாம் மேம். ஒரே ஒரு வாட்டி மேம் ப்ளீஸ் மேம். மேம் ப்ளீஸ் ப்ளீஸ் மேம். மேம் சரி வாங்க. வாடா. ஏய் 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 என்னடா பிரச்சனை? கல்ச்சரல்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கோம். டேய் அணைய போற விளக்கு ஏன்டா ஆயில் வேணும் வர டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கீங்க? உனக்கு தெரியுது, இவனுக்கு தெரியலையே. சொன்னா கேட்க மாட்டான்டா. என்ன பேசுறீங்க? அப்ப 2 பேரும் பிராக்டிஸ் பண்ற ஐடியாலே இல்லையா? ஆமா, பிராக்டிஸ் பண்ணா மட்டும் வின் பண்ணி தொங்க விட்டுருவோம். ஏன் வின் பண்ண மாட்டோம்? வின் பண்ணலாம், ஈஸியா வின் பண்ணலாம். நீ சொன்ன மாதிரி 2 டீமும் சேர்ந்து பிராக்டிஸ் பண்ணா நாங்களாம் கரெக்டா தான் பிராக்டிஸ் பண்றோம். ஆனா அவனுங்க தான் பிராக்டிஸ்ன்ற பேர்ல என்னென்னவோ பண்றானுங்க. ஆமாண்டா, உனக்கே தெரியும் நான் ஏதோ டான்ஸ் சுமாரா தான் ஆடுவேன். ஆனா இந்த மணி கூட ஆடும்போது மட்டும் எனக்கு தெரிஞ்ச கொஞ்ச நெஞ்ச ஸ்டெப்பு மறந்து போயிரும் போல இருக்குடா. அவங்க கூட ஆடவே முடியாது. அதுவும் இல்லாம அவனும் மஞ்சும் சேர்ந்து அடிக்கிறாங்க பாரு லூட்டிய. அதெல்லாம் என்னால தாங்கிக்கவே முடியாது. வேற எவனாவது இருந்தா ஓடி போயிருப்பான். ஏதோ நான் உனக்காண்டி தான் பாத்துட்டு இருக்கேன், புரியுதா? ஏண்டா இப்ப வந்து இப்படி பேசிட்டு இருக்கீங்க? இன்னுமாடா அவனுக்கு புரியல? எங்களால அவனுக்கு கூட சேர்ந்துலாம் பிராக்டிஸ் பண்ண முடியாதுடா. அதான் ஏன்னு கேக்குறேன். எனக்கு ஒழுங்கா காரணத்தை சொல்லுங்க. காரணம் சந்தியா ஏன் உனக்கு பிடிக்கல? பேச மாட்டல, அமைதியா தானே இருக்க, முடியல. அத மாதிரிதான் எங்களுக்கும் அவங்கள பார்த்தாலே பிடிக்கல. டேய் அவனுங்க இதுவும் பண்ணுவானுங்க, இதுக்கு மேலையும் பண்ணுவானுங்க. ஏன்னா இந்த பழனி பிரிட்டோ 2 பேரும் நம்மகிட்ட அடி வாங்கி அசிங்கப்பட்டிருக்கானுங்க. அவனுங்களையும் தப்பு சொல்ல முடியாதுல. ஆமா ஆமா, ரொம்ப நல்லவனுங்க தான். அன்னைக்கு தான் அவனுங்கள பார்த்தனே. என்னத்த பார்த்த? அன்னைக்கு உங்க அம்மா உன்னை கல்ச்சரல் ரூம்ல இருந்து பாதிலே கூட்டு போனாங்கல்ல, அப்ப நீ குனிஞ்சு ஃபீல் பண்ணிட்டு இருந்த. அது மட்டும் தான் உனக்கு தெரியும். ஆனா அவனுங்க எவ்வளவு கேவலமா கிண்டல் அடிச்சு கலாச்சிட்டு இருந்தான்னு உனக்கு தெரியுமா? அவனுங்களுக்கு போய் நல்லவன் சர்டிஃபிகேட் கொடுக்குற. அதுவும் அந்த பிரிட்டோ போறப்ப வரப்பெல்லாம் புடிச்சு கலாய்க்கிறான்டா. அவன் அடிக்க எனக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? எல்லாம் முகத்துக்காக தான் பாக்குறேன். வெற்றிக்காக தான். அவனா தாண்டா என்கிட்ட வந்து பேசினா நம்ம 2 டீமும் ஒன்னா சேர்ந்து பிராக்டிஸ் பண்ணலான்னு. அவன் அந்த காலேஜ் கரஸ்பாண்டன் பையன்லாம் காட்டிக்கல. அவன் கண்ணில் நான் உண்மையை பார்த்தேன். இல்லைனா நான் ஏன்டா சம்மதிக்க போறேன்? டேய் நீ சென்டிமெண்ட்டா பேசினா ஆஃப் ஆயிரும் தெரிஞ்சுக்கிட்டே அவனுங்க இப்படி பண்ணிட்டு இருக்கானுங்கடா. ஜீவா, உன் மைண்ட்ல அவனுங்க தப்பானுங்கன்னு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அதனால யார் என்ன சொன்னாலும் உனக்கு கேட்காது, புரியாது. ஆமாம், உனக்கு எல்லாமே புரியும், எங்களுக்கு எதுவுமே புரியாது. உனக்கு புரிஞ்சிருச்சுல, அது போதும். டேய் இவன் நம்ம டீமா இல்ல அந்த வெற்றி டீமானே எனக்கு தெரியலடா. டேய்
என்ன அவன் காதில் போய் ஊதிட்டு இருக்க? நீ எங்க டீம்ல தான் இருக்கியா இல்ல வெற்றியோட போய் சேர்ந்துட்டியான்னு கேட்டுட்டு இருக்கான். பைப்பு, இந்த ப்ராக்டிஸ் பண்ணுறது ஒன்றா சுற்றுறதெல்லாம் நம்ம கல்ச்சுரல்ஸ் வரைக்கும் தான். அதை நான் அவன்கிட்டயும் கிளியராக சொல்லிட்டேன். கல்ச்சுரல்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வேலையை பார்த்துட்டு போக போகிறோம். அவனுங்களும் எப்படியோ போக போகிறானுங்க. அப்புறம் என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஓகே, நான் என் வேலையை பார்க்குறேன். கதிரேசனின் கவிதைகள் என்ன சொல்ல வருதுன்னா, இல்லை அதை நம்ம புக்காவே வெளியிட்டுலாம். உனக்கு என்ன? போறேன் வாழ்க்கையை வம்பாக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அவன் கூட அடிச்சிக்காம ஒழுங்கா டான்ஸ் ஆடு. போ போ. என்னப்பா பழனி, எல்லாரும் கும்பலா வந்திருக்கீங்க, ஏதாவது விசேஷமா? இல்லை, யாருப்பா இவங்க? புதுசா இருக்காங்க. உன்னோட அக்காவா? பா, இவங்க தான் பாடம் சொல்லித்தர ப்ரொஃபஸர்ப்பா. ஐயோயோ, பாடம் எடுக்கிற டீச்சரா? வணக்கம்மா. வணக்கம். வணக்கம்மா. காஃபி சாப்பிட்றீங்களா? வணக்கம்பா. வாப்பா பிரிட்டோ. என்ன எதுனா சாப்பிட்றியா? பா, கையில என்ன படிபட்டிருக்கு? அது ஒன்றும் இல்லைப்பா. நீ எதுனா சாப்பிட்றியா? இல்லப்பா. ஏன்பா வளர பிள்ளைங்க இப்படி இருக்கீங்களே, ஏதாவது சாப்பிட வேண்டியதானப்பா? வேணாப்பா, தேங்க்ஸ்ப்பா. என் புள்ள நல்லா படிக்கிறான்னா அதுக்கு காரணமே நீங்க தான்மா. நீங்க நாங்க கும்பிட்ற சாமி மாதிரிம்மா. ஐயோ, என்னங்க நீங்க இவ்ளோ பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? கையில என்ன அடி? எப்படி ஆச்சு? அது ஒன்றும் இல்லைம்மா, காலையில் பஜ்ஜி போடுறப்போ எண்ணெய் சட்டி தவறி கையில் வந்துடுச்சுமா. என்னங்க, ஹாஸ்பிட்டல் ஏதாவது போனீங்களா? க்ரீம் ஏதாவது போட்டிருக்கலாம்ல? அட எங்க மேடம், கடையில் எடுத்துக்க நேரம் சரியா இருக்குது. அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு போனா கேன் எடுக்கணும், அது எடுக்கணும், இது எடுக்கணும்னு ஏகப்பட்ட காசை பிடுங்குவாங்க. நான் சம்பாதிக்கிற காசில் சாப்பிட்றதுக்கும் பழனி படிப்புக்கு செலவுக்கு பண்ணுறதுக்குமே சரியா இருக்குமா. என்னம்மா, ஒரு 4 நாளில் சரியாயிடும். சரி மேடம், பழனி எப்படி நல்லா படிக்கிறானுங்களா? பா, நல்லா படிக்கிறனால தானேப்பா அவங்களே உங்களை பார்க்க வந்திருக்காங்க. இல்லை மேம், அப்பாவுக்கு கையில் அடிபட்டிருக்கு, அதான் பாவம்னு சொல்லலாம்னு நினச்சேன் மேம். மேடம், எனக்கு சொத்து எதுவும் கிடையாதுங்க. என்னுடைய சொத்தே இவன் தாங்க. சாகிற வரைக்கும் டீ கிளாஸ் கழுவியே செத்துருவோன்னு நினைச்சேன். என்ன மாதிரியே என் புள்ளியும் டீ கடையே கதியேன்னு இருந்துருவானோன்னு பயந்துக்கிட்டே இருந்தேன். ஆனா இப்போ அவன் நல்லா படிக்கிறான்றதை கேட்குறப்போ எனக்கு எப்படி இருக்குது தெரியுங்களா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் இப்பவே செத்துட்டா கூட பரவாயில்லம்மா. அப்பா, நீ ஒன்றும் கவலைப்படாதீங்க. பழனி இந்த வருஷம் இந்த காலேஜ்னு இல்லை, எந்த காலேஜ் படித்தாலும் ஏரியா ஃபர்ஸ்ட், ஸ்டேட் ஃபர்ஸ்ட், நேஷனல் ஃபர்ஸ்ட், யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட்ப்பா. அப்படியாப்பா? ரிட்டு, சும்மா இரு. சாரி மேம். மேடம், பழனி என் புள்ளையே கிடையாது மேடம். அவன் உங்க புள்ள மாதிரி. அவனை என்ன படிக்க வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை படிக்க வைங்க. ஆனா உனா கூட தெரியாதுங்க. ஆனா என் தலையை அடமானம் வச்சாவது என் புள்ளைய எப்படியாவது படிக்க வச்சிருங்க. சரிங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. ரொம்ப சந்தோஷமா. எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். வந்தீங்க, அதுக்குள்ள கிளம்புறேன்றீங்க. ஏதாவது சாப்பிட்டு போனா என் மனசுக்கு சந்தோஷமா இருக்கும். இல்ல, ரொம்ப நாளா பழனி அவங்க அப்பா பத்தி சொல்லிக்கிட்டே இருப்பா. அதான் இன்னைக்கு உங்களை பார்க்கலான்னு வந்தேன். சரிங்க, நான் கிளம்புறேன். சரிம்மா. மேம், போகலாம். வாங்கப்பா, வாங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மேம், ஒரு நிமிஷம். மேம், நாங்கள் உங்களை ஏமாத்தவோ இல்லை மேனேஜ்மெண்ட் ஏமாத்தவோ இதை பண்ணல மேம். அவங்க அப்பா அம்மா ஏமாந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் மேம் பண்ணோம். நெக்ஸ்ட் மந்த் 12th அட்டெம்ப்ட் வருது மேம். அதில் எப்படியாவது இவன் கிளியர் பண்ணுறான்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது மேம். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா கிட்ட சொல்லி எப்படியாவது இந்த காலேஜில் சேர்த்துருவோம் மேம். இது பாரு வெற்றி, என்னதான் நீங்க செஞ்ச தப்ப நியாயப்படுத்தினாலும் தப்பு சரியாயிடாது. மேம், நாங்கள் பண்ணது சரின்னு சொல்ல மேம், தப்பு தான் மேம். ஆனால் தப்பான விஷயத்துக்கு இதை பண்ணல மேம். சரி, இதை நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்.
தேங்க்ஸ் மேம். தேங்க்ஸ் மேம். டேய் இன்னொன்று நான் பார்க்குறேன் மேமோட லெக்ஸில் வந்து பெஸ்ட். வேண்டாம் வேண்டாம். இப்படி ஒரு விஷயம் நடந்த மாதிரி நான் யார்கிட்டயும் காமிச்சுக்க மாட்டேன். முதல்ல பாஸ் பண்ற வழியை பாரு. சரி மேம். புள்ள கவிதை தெரிக்கணும் ஓகேவா? டேய் கண்டிப்பா மணி தெரிக்க விடுறேன். எதுக்கு? அந்த பாட்டுலே கவிதை தான்டா. டேய் காலேஜில் குப்பை போடாதடா. அம்மா இங்க அதான் சொன்னா அதுக்குள்ளே பாரு. கவிதை எழுதுறேன்னு சொல்லிட்டு 15 புக்கு காலி பண்ணிட்டேன். கவிதை வரல. அதான்டா பொறுக்கினீங்க வாடா. பேசுற விளையாட்டாதான். அப்படியே போட்டலாம். நம்ம எப்படி எழுதுவோம்? Amazing. இந்த கவிதைலாம் சேர்த்து வச்சாலே நான் பெரிய கவிஞன் ஆயிடுவோம் போல இருக்கு. அம்மா இங்கே அம்மா வச்சு போறேன். குட் மார்னிங். குட் மார்னிங். பிரின்சிபல்ரா கம்முனு மணிந்திரா. குட் மார்னிங் சார். என்னடா? குட் மார்னிங் சார். சார் ஆரம்பிக்கலாமா? யா பட் சீக்கிரமா முடிச்சிடுங்க, எனக்கு வேற ப்ரோக்ராம் இருக்கு. ஓகே சார். முதல்ல நான் பண்ணுவேன் மேம். இல்ல வேண்டாம். வெற்றி, சிவா நீங்க வாங்க. வெற்றி ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட் வெற்றி. நான் சொன்ன மாதிரி பண்ணு. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ மேம். ஸ்டார்ட். நண்பன் ஒருவன். டேய் ப்ளீஸ்டா. நண்பன் ஒருவன் வந்த பிறகு விண்ணை தொடலாம் முந்தன் சிறகு. வானுக்கும் எல்லை உண்டு நட்புக்கில்லையே. துன்பம் வரலாம் இன்பம் வரலாம், நண்பன் ஒருவன் பங்கு பெறலாம். கல்லூரி நட்புக்கில்லை முற்றுப்புள்ளியே. ஓ வெற்றி இஸ் ரியலி குட். குட்டி தொட்டதால புத்தி கெட்டு போன ஊறுகாய கொண்டா உன்னையும் தொட்டுக்கிறேன். அடடாரம்மு வந்தாராக வரும் கொண்டா, இதுவும் பத்தாதம்மா கொண்டாடி அண்டா. மகாராஜா இங்க பாடி பிச்சை கேக்குறேன். என்ன பார்த்து கோப்ப தள்ளாடும் காசு தீர்ந்தாலே கண்ணீரும் என்னானே. தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா, தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா. இந்த சூரியன் வலிக்கு செத்து விழுந்தது மாமி, என் கண்ணை கட்டி காட்டில விட்டது சாமி. சாமி சாமி சாராயத்தை ஊத்தே ஜன்னலத்தான் சாத்து. சாராயத்தை ஊத்தே ஜன்னலத்தான் சாத்து. தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா. என்ன பூஜா இது? வெற்றி பாருங்க எவ்வளவு டீசெண்டா சூஸ் பண்ணிருக்காங்க. ஆனா சார் இந்த மாதிரி சாங்ஸும் பாடினாதான் கிரவுட நம்ம அட்ராக்ட் பண்ண முடியும். என்ன கிரவுட் என்னமோ. போங்க போங்க, அடுத்தது யாரு வர சொல்லுங்க. மணி நீ வந்து பெர்ஃபார்ம் பண்ணு. கோ கோ பேக். வந்துரு. ஏய் நீ எங்க போற? அமைதியா இரு. ஸ்டார்ட் பண்ணுப்பா. சார் ஆப் சார். சூப்பர் ஃபண்டாஸ்டிக் எக்ஸலென்ட் பாலே. That's right, MC Gas, Dr. Bird, Mr. G, so Yogi B, Wallaman, மக்களுக்கு நீ எடுத்து சொல்லு. Damn, it's gonna blow. Baby, you should know. Damn, it's gonna blow. Baby, you should know. நல்ல உள்ளங்களுக்கு நன்றி நன்றி தாயே நீ இடு தாங்கி தந்தை நீயோ சுமை தாங்கி பசி கொடுமை நடை பாதையில் உலகம் ஆசை கிடத்தது காரணம் இறைவனின் இரகம் எத்தனை ஏமாற்றம் அனுதினம் அவமானம் எதையும் வாங்கும் உள்ளம் தொடரும் இசை பயணம் இம்ப்ரூவ்டு நல்லா பண்றான். நீங்க வரதுக்கு முன்னாடி இப்படி எல்லாம் பண்ணல. நல்லா பண்றான். போட்டாக்கள் துளைக்காது அணுகுண்டு தகர்க்காது அவமானம் என்னுயிரை அழிக்காது
கனவை தடுக்காது கரு பின்ன துள்ளிசை மைந்தன் கிடைக்கட்டும். குட் மணி. தேங்க்ஸ் மேம். ஜீவா அக்மி இப்ப பாரு Enough. போதும் 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 Come. போடா. பூஜா வாட் இஸ் he doing? வல்கர் மூமெண்ட்ஸ் என்னாலே பார்க்க முடியலையே. நோ நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நெக்ஸ்ட் யாரு? ஸ்டெல்லா, சந்தியா வாங்க. சந்தியா, ஸ்டெல்லா. கம் கம். Shakira, Shakira. I never really knew that she could dance like this. She make a man wanna speak Spanish. Como se llama? Bonita, Picasa. Shakira, Shakira. Oh, baby, when you talk like that, you make a woman go mad. So be wise and keep on reading the signs of my body. This is dance. Decent movement. And there is coordination between song and movement. It should be like that. Hey, par. Good job, Stella. Good job. Keep on practicing, okay? What is she doing? டான்ஸ் தான் சார். சந்தியா யூ கோ கோ. உண்மையான டான்ஸ் என்னன்னு காட்ட அவருக்கு. Start. என்ன சிவா ரசிக்கிறியா? ஏய் ஷூ. I don't want this type of dance. I don't want. Listen, we cannot send this girl. No. Enough. Hey, Sir. enough. Enough, sir. Next. பிரிட்டோ, கது. ஆமாடா. போடா. பிரிட்டோ ம். போடா. நீ அன்னைக்கு மாதிரி சினிமா பாட்டை காப்பி அடிச்சு மாடுலேஷனை மாத்தி பாட போற அப்படிதானே? சார் இல்ல சார் இப்ப பாருங்க சார் நான் நிறைய எழுதிட்டு வந்திருக்கேன் படிக்கிறேன். உன் வாய்ஸை கேட்டாலே எரிச்சலா இருக்கு. சார் அவன் வாய்ஸ் கோல்டு. வேணா தொண்டை ஆபரேஷன் பண்ணி ஜெயஸ்தாஸ் மாதிரி ஆக்கலாம் சார். Hey, I don't want any suggestion from you. Please tell him to keep quiet. சும்மா இருடா. குவைட் வாங்கி குடுறா. டேய் Start. படிக்கிறேன் சார். கதிரேசனின் கவிதைகள். உன்னை பிரிந்து வாழ்வது கொடுமையானது. உன்னை பிரிந்து வாழ்வது கொடுமையானது. உன்னுடன் சேர்ந்து வாழ்வது மிக மிக கொடுமையானது. ஆனாலும் எனக்கு மிக மிக கொடுமையானதே பிடித்துள்ளது. Enough. சார் இன்னும் நிறைய வச்சிருக்கேன் சார். போதும். தேங்க்யூ. நீ இந்த காலேஜில் இருக்கிறது தான் மிக மிக கொடுமையானது. நெக்ஸ்ட். பிரிட்டோ. எஸ் மேம். ஆசீர்வாதம் பண்ணுங்க ஏய் சீ சொல்லு. உலகில் பிறக்கும் எல்லா குழந்தைகளும் உச்சரிக்கும் முதல் கவிதை அம்மா. குட். சூப்பர்ரா. கவிதைனா இப்படி இருக்கணும். சார் அது நான் எழுதுற கவிதை சார். நான் எழுதுற போரிக்கை வந்துருக்கேன் சார். பேஜ் ஸ்டோர் ஆயிடுச்சு சார். ஏய் சார் இல்ல சார் எது சார் அது? சினிமா பாட்டை காப்பி அடிச்சு எழுதுறவன்னு எனக்கு தெரியும். நீ போ. சார் ப்ளீஸ் கோ பேக் டு யுவர் பொசிஷன். ஐ சே. யார் கவிதை அது? பரவாயில்ல போ. நான் எழுதுற கவிதை அது.
ஒன்றும் இல்லடா வா. பூஜா நீங்க ஒன்னு கவனிச்சிங்களா இல்லையான்னு தெரியல. இந்த இன்டர் காலேஜ் கல்ச்சுரல்ஸ்க்கு ஒரு சிலரை மட்டும் அனுப்பிச்சா போதும். முதல்ல உன்னே தான் தூக்குவார். ஓகே வெயிட். உன் பேர் என்ன? சரியா ஜீவானந்தம் சார். ஜீவானந்த். இனிஷியல்லாம் வேண்டாம், பேரை சொல்லு. ஜீவானந்தம் சார். ஜீவா. சார் என் பேர் இரு, உன்னை கேட்கும் போது சொல்லு. உன் பேர் என்ன? சிவா சார். சிவா. நீ தானே அன்னைக்கு ஸ்ட்ரைக் பண்ண ஆளு? உன் பேர் என்ன? சார் ஐ டோல்ட் யூ, கேட்கும் போது சொல்லு. ஓகே சார். யுவர் நேம்? சந்தியா. ஐ கான் ஹியர். சந்தியா சார். சந்தியா. இப்ப சொல்லு, இப்ப எங்க பார்த்துட்டு இருக்க? யுவர் நேம்? கதிர் சார். கதிர். கதிர், ஐ ரிமெம்பர் யூ கதிர். இந்த 4 பேருமே வேஸ்ட். நாலு பேரும் நல்லா பண்ணுவாங்க சார். பூஜா, தே ஆர் நாட் கிரவுட் புல்லர்ஸ். அவங்க ஃபேஸ் ஏதாவது சாமிங்கா இருக்கா பாருங்க. அவங்க நல்லா தான் சார் பண்ணாங்க. அவங்க கிளாசிக்கா பண்ணல. இட் இஸ் நாட் கிளாஸ். அதான் தட்ஸ் வாட் ஐ அம் ட்ரைங் டு டெல். அப்புறம் எதுக்கு சார் எங்களை இத்தனை நாளாக ப்ராக்டிஸ் பண்ண வச்சிங்க? முதல்ல சொல்லி தான் நாங்கள் போயிருப்போம்ல. அதைத்தான் நானும் முதல்ல இருந்து சொல்றேன். கரஸ்பாண்டன்ட் சொன்னா கேட்க மாட்டாரு. சரி, நீங்களாவது ஏதாவது உருப்படியா பண்ணுவீங்கன்னு சான்ஸ் கொடுத்தேன், நீங்களும் பண்ண மாட்டீங்க. இந்த மாதிரி பண்ண நம்ம காலேஜ் மானம் தான் போகும். ரொம்ப லோக்கலால பண்றீங்க. கல்ச்சுரல்ஸ்னா கொஞ்சம் வெரைட்டி கொடுத்தா தான் சார் நல்லா இருக்கும். பூஜா, நான் சொல்றத மட்டும் கேளுங்க. நீங்க எனக்கு கிளாஸ் எடுக்காதீங்க. நான் இவங்களை ட்ரெயின் பண்றதுக்கு உங்களை அனுப்பிச்சேன். நீங்க ட்ரெயின் பண்ணிட்டீங்க, அதோட உங்க வேலை முடிஞ்சிருச்சு. இப்ப முடிவெடுக்க வேண்டியது நான். ஜஸ்ட் லிசன் டு மீ. வெற்றி டீம் அனுப்புங்க, சிவா டீம் அனுப்ப வேண்டாம். யூ காட் மை பாயிண்ட்? ஜஸ்ட் வெற்றி டீம் அனுப்புங்க, சிவா டீம் அனுப்ப வேண்டாம். தட்ஸ் ஆல். சிவா, நான் அப்பா கிட்ட பேசுறேன். டேய் நிறுத்துறா. கடைசியில் உங்க புத்தியை காட்டிட்டீங்கல்ல. வாங்கடா. சிவா நில்லு. சார் கிட்ட நான் பேசுறேன். மேம் ப்ளீஸ் மேம். ஜீவா ஏறா.